இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் பெரிதும் மதிக்கும் அனைத்திந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயணத்தை நாம் தொடங்கவிருக்கிறோம். வருங்காலத்தையும் தற்போது உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த தலைமுறைக்காகவும் சமுதாயத்திற்காகவும் நற்பணிகளை மேற்கொள்ள உள்ளேன். அம்மா அவர்களின் பெயரையும் புகழையும் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. அதை நான் மீண்டும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுகிறேன். புதிய கட்சி தொடங்குவீங்களா? ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ள உள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். மிக விரைவில் தீர்க்கமான முடிவுகளையும் விளக்கங்களையும் நான் அளிக்கிறேன். மறைந்த தமிழக முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு 30 நாளுக்கு பிறகு என்ன மாதிரி உணர்வை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? தொண்டர்கள் உங்களை வந்து பாக்குறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க, என்ன உணர்றீங்க? அம்மா அவர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கும் அன்பும் மரியாதையும் நம்பிக்கையும், முக்கியமாக அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் இதிலிருந்து உணர முடிகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில் ஒரு பேர் இருந்தது, நடிகையாக இருந்தாங்க, மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருந்தது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களோட மறைவுக்கு முன்னாடி தான் வந்து லைம்லைட்டில் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? மக்களுடைய விருப்பத்துக்காக தான் இதெல்லாம் நடைபெற்று வருகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மக்கள் விரும்பினால் நான் இந்த பணியை செய்ய தயங்க மாட்டேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுடைய இந்த அரசியல் ஆசை என்பது முதலமைச்சர் இது என்னுடைய ஆசை அல்ல, அனைவரின் விருப்பத்திற்கும் ஏற்ப இந்த முடிவுகள் இருக்கும். அப்போ உங்களுடைய விருப்பம் இல்லாமல் தான் நீங்கள் வரீங்களா? மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லையா இப்போ அரசியலில் வர்றதுக்கு? நீங்கள் பல இன்டர்வியூஸில் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு அரசியலில் ஈடுபாடு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்ததாகும். நிச்சயமாக விருப்பம் இருந்தது. இதை நான் கூர்ந்து கவனித்து கொண்டு வருகிறேன். மேடம், இப்போ வந்து புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடணும், அதன் பிறகு ஒரு நல்ல பயணம் துவங்கும்னு சொன்னீங்க. அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தேதியிலேருந்து ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்போ இல்லை உங்களுடைய அடுத்த கட்ட தளத்துக்கான வாய்ப்போ இருக்குங்கிறத நாங்கள் எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய ஒரு புதிய பிரவேசத்துக்காக உங்களுடைய புதிய பிரவேசம் இருக்குங்கிறது இது வந்து உறுதியாக இல்லையா மேடம்? உறுதியாக நடைபெறும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்திய லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம், 3வது பெரிய கட்சி. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே திருமதி வி.கே. சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உங்களை முக்கிய நிர்வாகிகள் யாரும் உங்களை தொடர்பு கொண்டாங்களா? யாருன்றதை குறிப்பிட முடியுமா? யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தொண்டர்களுடன் கலந்து பேசி அவர்கள் கருத்தை தெரிந்து கொண்டு பிறகு என்னுடைய கருத்து, எதிர்காலத்தில் என்னுடைய பயணம் எவ்வாறு இருக்கும், எதை நோக்கி இருக்கும் என்பதையெல்லாம் பரிமாறிக்கொண்டு அதன் பிறகு அறிவிக்கலாம் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு உள்ளது, அவர்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் தொண்டர்களுடைய அளவை மட்டும் ஒரு புதிய அரசியல் பயணத்தை தொடங்கிட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? மக்களின் விருப்பமும் இதில் இருக்கிறது. இட்ஸ் தி பீப்புள்ஸ் மேண்டேட். மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1.5 கோடி இன்டராக்ஷன்ஸ் வைக்கலாம்னு நான் ஒரு ஐடியா வித் தி பீப்புள் அண்ட் ஆல்சோ வித் தி உங்க பிரச்சார சுற்றுப்பயணம் மாதிரிலாம் ஒரு ஐடியா இருக்கா? பிரச்சார சுற்றுப்பயணம் கிடையாது, மக்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு சொல்றேன். ஆமாம்.
தொண்டர்களை சந்திப்பதற்காக மாவட்டந்தோறும் நீங்க பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் அது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் இதுவரை எதுவும் செய்யவில்லை. மேடம், உங்களுடைய சுவரொட்டிகள் வந்து அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் நான் இதையும் முடிவு செய்வேன். மக்கள் விருப்பத்தால் இந்த பயணத்தை தொடர்ந்து சொல்றீங்க. ஆர்கே நகர் மக்கள் நீங்க அந்த தொகுதியில போட்டின்னு சொல்லியிருக்காங்க. சோ இத என்ன முடிவு பண்ணிருக்கீங்க உங்க சம்பந்தப்பட்டு? அரசியல் கட்சி தொடங்குறீங்களா இல்லையோ, மக்கள் வந்து போட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ஒரு கருத்து என்ன? எல்லா விருப்பங்களையும் நான் கேட்டுவிட்டு தான் முடிவு செய்வேன். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு சுவரொட்டிகள் வந்து அங்கே கிழிக்கப்படுது. சில மர்மநபர்கள் வந்து உங்களுடைய சுவரொட்டிகள் வந்து அங்கே கிழிக்கிறதா சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு இதெல்லாம் வேண்டுமென்றே தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். இதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. அவ்வளவுதான் நினைச்சேன். ஜெயலலிதா இவங்க பெரிய தலைவர்கள் இருந்த அதிமுக இப்போ வந்து வி.கே. சசிகலா அவங்க மேல பல இதெல்லாம் இருக்கு, சிறை தண்டனைகள்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்க ஒரு தலைமை சிறப்பா செயல்படும் நீங்க நம்புறீங்களா? இதை மக்களிடம் கேளுங்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நீங்கள் கேட்டுவிட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் பிறகு சொல்கிறேன். உங்களுடைய புதிய பயணம் குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பு சொல்றீங்க, ஒரு தேதியோ இல்லை நீங்க என்ன முடிவு செய்து வச்சிருக்கீங்க? இந்த புதிய பயணம்ன்றது புதிய கட்சி அப்படின்றத உறுதியாக நீங்க தெளிவு. அரசியல் பிரவேசத்தை பற்றி தான் நான் கூறியிருக்கிறேன். என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. பிறகு தெளிவாக எல்லாத்தையும் தெளிவாக பிறகு சொல்கிறேன். அதற்கான சந்தர்ப்பம் விரைவில் வரும். நேற்று வரைக்கும் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் வந்து ப்ரொடெக்ட் போடல, நம்ம வச்சு கட்டி போட யாரும் எடுக்கல. ஆனால் நேற்று நள்ளிரவு வந்து திடீர்னு கட்டி போட்டு எடுத்தாங்க, போலீஸை வந்து பிடிச்சாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்று இது போல் இங்கு ஆயிரக்கணக்கானோர் வரவிருக்கிறார்கள் என்பது எதிர்பார்த்து இதெல்லாம் நடந்திருக்கலாம். எனக்கு சரியாக தெரியவில்லை. உங்களுடைய முயற்சியை தடுப்பதற்காக இந்த மாதிரி ஆளும் தரப்பு அல்லது வி.கே. சசிகலா தரப்பு செய்யலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நேற்று நடந்த சம்பவம் முற்றிலும் தேவையற்றது என்பதுதான் நான் சொல்ல முடியும். அதிமுகவுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் வச்சு இப்போ அவங்க வந்து அவங்க தலைமை கழகத்தில் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க அடிமட்ட தொண்டர்கள் லெவலையோ இல்லை உங்களை ஆதரிக்கிற நிர்வாகிகள் லெவலையோ ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்தி முன்பு இருந்தால் போல் இப்போ அதிமுக உங்க பக்கம் ஒரு பாதி உடையறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த உங்களுடைய அரசியல் பிரவேசம் சொல்லிட்டீங்க, அடுத்த கட்ட மூவ் என்ன மாதிரி இருக்கும்? ஆலோசனைகள் நடத்திவிட்டு அனைவரின் கருத்துக்களையும் தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் நான் முடிவெடுக்க முடியும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோட இருக்கும் போதே அரசியல் வாரிசுன்னு சொல்லி யாரையுமே கருதுறாரு. இப்போ நீங்க எப்படி அவங்களோட அரசியல் வாரிசுன்னு சொல்லி நீங்களா எப்படி சொல்லிக்க முடியுது? இது நானா சொல்லிக்கல, இது பலருடைய விருப்பம். அதை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி. மேடம், ஆலோசனைன்னு சொல்றீங்க, அந்த ஆலோசனை யார் மட்டத்தில் நடக்கும்? உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய குடும்பத்தினர் அவங்க மட்டத்தில் வந்து இந்த ஆதரவு நடத்துவீங்களா? மக்களிடம் நடத்த உள்ளேன், தொண்டர்களிடமும் நடத்தும். முன்னாள் சபாநாயகர் பி.எச். பாண்டியன் வந்து கடந்த 30 நாள் வந்து வெளியே வரல. வந்து அன்னைக்கு ஜனவரி 5ஆம் தேதி வந்து சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்தி போயிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆலோசனை நடத்தினதாக தகவல்லாம் வந்து அவருக்கு உங்களையும் தொடர்பு கொண்டாங்களா? இல்லை நீங்க ஏதாவது இது போன்ற செய்திகள் அனைத்தும் தவறு. நீங்க ஏதாவது தொடர்பு கொண்டீங்களா? அனைத்தும் தவறுன்னு சொல்லிட்டேன். யாரும் என்னை தொடர்பு கொள்ளவும் இல்லை, நானும் யாரையும் தொடர்பு இதுவரை தொடர்பு கொண்டால் நீங்க பேசுவீங்களா? யார் தொடர்பு கொண்டாலும் தான் நான் பேசுவேன். மக்கள் ஆதரவு, தொண்டர்கள் ஆதரவு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய உடன் பிறந்த சகோதரரே உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காம அது அவரின் தனிப்பட்ட கருத்து. அதில் நான் ஒன்றும் சொல்றது அவருடைய தனிப்பட்ட கருத்து. மேடம், இப்போ தினந்தோறும் தொண்டர்கள் வராங்க, அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க? நீங்க அவர்களுடன் கலந்து பேசவிருக்கிறோம். முன்னேற்றத்தை தடுப்பதற்காக சதியத்தை நடக்குதா இல்ல அரசியல் வரும்போது நம்ம சதிகளை எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா? நீங்க எந்த சதியும் நடப்பதாக எனக்கு தெரியும். தினசரி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உங்க வீட்டு திரடுறாங்க. இதற்காக உங்களுக்கு ஏதாவது மறைமுகம் மிரட்டல்களோ அச்சுறுத்தல் கூட தான் வருதா? அந்த மாதிரிலாம் எதுவும் அவர்கள் வருகிறார்கள் என்பதே ஒரு பெரிய
சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு சர்ப்ரைஸ் தான். இது எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கல, இது எதிர்பாராமல் நடக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதை யாரும் உருவாக்கவில்லை, இது தானாக உருவாகி இருக்கிறது. அம்மா அவர்கள் இடத்தில் இன்னொருவரை வைத்து பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதாவது இது மக்களின் விருப்பம், தொண்டர்களின் விருப்பம். முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மரணத்துல சந்தேகம் இருப்பதா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை கருத்து தெரிவித்தார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பற்றி கருத்துகள் ஒன்றும் எனக்கு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை. மேடம், இப்போ வந்து முதலமைச்சர் மரணத்துல சந்தேகத்தை எழுப்பி சிலர் அரசியல் ஆதாயம் தேட விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி இப்போதைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் சொல்லிட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? அப்போ உண்மையிலேயே வந்து சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு மேடம்? 75 நாள் அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க இறந்திருக்காங்க. அவர்கள் முழுமையாக அனைத்து சிகிச்சை முறைகளையும் வெளியிடவில்லை. அதை பார்த்து எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம். அது ஒன்றுதான் நான் சொல்ல முடியும். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா வந்து தேர்வாகியிருக்கிறாங்க. இந்த சூழலில் அவங்களை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும்னு அதிமுக முக்கிய அமைச்சர்களிருந்து நிர்வாகிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்பொழுது எல்லாம் யூகங்களாக இருக்கின்றன. There is a lot of speculation. இதை பொறுத்திருந்து பார்த்தால்தான் முதலமைச்சரா அவங்க பதவியேற்றா கூட 6 மாசத்துல அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க வந்து போட்டியிட ஒரு தொகுதியில போட்டியிடனா அவங்களை எதிர்த்து நீங்க போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா உங்களுடைய புதிய அரசியல் பிரதேசம்? அது போன்ற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில வி.கே. சசிகலாவை நீங்க நேரடியாக சந்திப்பீங்களா? ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா? இதையெல்லாம் பேசுவதற்கு அவசியமே இருப்பதாக எனக்கு இப்பொழுது இந்த தருணத்தில் இருப்பதாக தெரியும். தமிழக அரசு அதாவது ஓபிஎஸ் கூட வந்து சுதந்திரமா செயல்படணும். பல கருத்துக்கள் உள்ளன, ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்க்க முடியாது. பல கருத்துக்கள் உலகை கொண்டுதான் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை. என்னுடைய கருத்து எதுவும் இதில் இல்லை. ஐ டோன்ட் விஷ் டு கமெண்ட். உங்களுடைய கருத்தை தான் நீங்க வெளிப்படுத்துங்க. தொடக்கம் தொடர்பான அறிவிப்பு, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு உங்கள்கிட்ட இருந்து எப்ப எதிர்பார்க்கலாம்? குறிப்பிட்ட விரைவில் சொல்லாம எத்தனை நாட்கள்ல எதிர்பார்க்கலாம்? எத்தனை நாட்கள் என்றெல்லாம் சரியா சொல்ல முடியாது. மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். மிக விரைவில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் 10 நாட்கள்ல எம்ஜிஆர் பிறந்தநாள் வர நூற்றாண்டு, அதன் பிறகு எதிர்பார்க்கலாம்.